எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இறால் வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான எறா தவா ஃப்ரை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறால் தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இறாலை மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக உப்பு, 1 முழு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 15 நிமிஷம் ஊற விடுங்க. அடுத்து கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை போடுங்க. எப்போவுமே ஃப்ரைக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 3 பச்சை மிளகாய் கீரி போடுங்க. அடுத்து ஊற வச்சிருக்கிற இறாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அடிக்கடி கலந்து விடுங்க. அப்போ தான் மசாலா இறாலில் நல்லா கோட்டாகும். நம்ம தவா ஃப்ரை பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுறேன். அப்போ தான் இந்த இறால் நல்லா வெந்து வரும். இறால் இப்போ நல்லா வெந்துருச்சு. மசாலாவும் இறாலில் நல்லா கோட்டாயிருக்கு. நம்மளோட இறால் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அருமையான எறா தவா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இறால் அடுத்த வாட்டி ஃப்ரெஷ்ஷாக வாங்கும் போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் ரசம் சாம்பாருக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.